தேவனோடு நெருக்கமாக பழகி வாழ்ந்த மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவர் யார் தெரியுமா? எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்று தேர்ந்தவர். நான் என்று அவர் தன்னை பெருமையாக நினைத்த நேரத்தில் ஒரு எகிப்தினை வெட்டி கொண்டார். ஆனால் எல்லாமே நீங்க ஆண்டவரே என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தேவ சமூகத்தில் சரண்டர் பண்ண நேரத்தில் எகிப்தினுடைய அவல படைகளும் என்ன செய்யப்பட்டுச்சு? சமுத்திரத்திலே அழிக்கப்பட்டதை வேதத்தில் நாம் என்ன செய்றோம்? பார்க்கிறோம். நான் என்று அவர் சொல்லுறாரு. இன்னொரு இடத்துல எல்லாமே நீங்க இந்த ரெண்டுக்கும் இடையில என்ன தெரியுமா செய்யற? மோசே என்ன தெரியுமா செய்கிறாரு? நொறுங்கி இருக்கிறார். அவ்வளவு படிப்பினைகள், அவ்வளவு பாடங்களை தேவனிடத்திலிருந்து அவர் என்ன தெரியுமா செய்தாரு? கற்றுக்கொண்டார். மோசே விட்டது என்ன? ஒரு வேத வல்லுநர் சொல்லுகிறார், எகிப்தினுடைய புகழை விட்டார், எகிப்தினுடைய இன்பத்தை விட்டார், எகிப்தின் அரசாங்கத்தினுடைய அந்த சமயத்தை அவர் விட்டார். எல்லாவற்றுக்கு மேலாக எகிப்தில் இருக்கக்கூடிய செல்வத்தை விட்டார். 50,000 டன் தங்கத்தை என்ன தெரியுமா செய்தாரா? மோசே விட்டார். நம்ம என்ன விட்டுருக்கோம்? நம்ம ஏதாவது கிடைக்குமா தான் நம்ம என்ன செய்யறோம்? ஏதாவது கிடைக்குமா? ஏதாவது எனக்கு ஆண்டவர் தருவாரா? ஏதாவது கிடைக்காதா? ஏதாவது கிடைக்காதா? ஏன்னா இன்னைக்கு அதை தான் போதிக்கிறோம் திரும்ப திரும்ப. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்தவன் என்றால் அவன் தன்னலத்திற்கு செத்தவன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 24 நான் வாசிக்கும் போது 24 27 வரை வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று அதிகமாக பொக்கிஷத்தை விடவும் கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற நிந்தைகளை பாக்கியம் என்று அவர் என்ன தெரியுமா செய்தார்? ஏனென்றால் தன்னலத்துக்கு சாகிறவர்கள், தேவ திட்டமும் தேவ நோக்கமும் இது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று வாழ்கிறவர்கள், அவங்கள தான் தேவன் வல்லமை எடுத்து பயன்படுத்துவாங்க.